நிலையில்தான் கடந்த 8ஆம் தேதி RSS பேரணியை தொடங்கி வைத்த காரணத்தால் அதிமுகவிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டார் தளவாய் சுந்தரம். அதையடுத்து மேற்கு மாவட்ட செயலாளர் ஜான் தங்கத்திடமே கிழக்கு மாவட்ட பொறுப்பையும் சேர்த்து ஒப்படைத்தது கட்சி தலைமை. இந்த நிலைமையில் நேற்று மீண்டும் அவரை கட்சியில் இணைத்து அவர் வகித்த பொறுப்புகளையும் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. 40 நாட்களுக்குள் எப்படி இந்த மனமாற்றம் என்பது குறித்து கட்சி வட்டாரத்தில் பேசினோம். 40 நாட்கள் எல்லாம் இல்லை, அவர் நீக்கப்பட்டு 2 நாளிலேயே இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டது. அவர் இப்போது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக தொகுதி MLA என்கிற அடிப்படையில் RSS பேரணியை தொடங்கி வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். அதை எடப்பாடியாருக்கு தெரிவித்து சமாதானமும் செய்துவிட்டார். நீக்கிவிட்டு உடனடியாக மீண்டும் சேர்த்தால் சரியாக இருக்காது என்பதால் தான் கொஞ்சம் இடைவெளி விட்டு இப்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அவர் மாவட்ட செயலாளராக இல்லாவிட்டாலும் கன்னியாகுமரி அதிமுகவில் அவர்தான் அதிகாரம் செய்து வந்தார். ஜான் தங்கமே இவரிடம்தான் அனைத்து விஷயங்களும் கேட்டு செய்து கொண்டிருந்தார்.